டிட்டோ ஜாக் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் கோட்டை முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 243 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சங்க பிரதிநிதிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தனர். முதல்வருடைய ஆலோசனையின் அறிவுறுத்தலின் பேரில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவை அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய அனைத்து சங்கங்களுடைய 12 அமைப்பு சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அழைத்து பேசி ஒரு முடிவு செய்யப்பட்டு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. எங்களுடைய பிரதான கோரிக்கை அரசாணை 243 ரத்து செய்யணும். இல்ல அது ஒத்தி வச்சிருக்காங்க. கோட்டை முற்றுகை போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்கிறோம். தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறோம். கண்டிப்பா உயர்மட்ட குழு கூடுவோம். உயர்மட்ட குழு கூடி முடிவெடுக்கும். மத்திய அரசு நிதியை கண்டனத்தை தெரிவிக்கிறோம். மத்திய அரசு நிதியை நமக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி கொடுக்கலன்னா டிட்டோ ஜாக்கின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம். நிதி வரலன்றது எங்களுக்கும் தெரியும். நிதி தரலன்றது எங்களுக்கே தெரியுது. இந்த சமக்கரா திட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பல திட்டங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு உண்டான நிதியை கொடுக்கல. ஆசிரியர்களுக்கு உண்டான SSA திட்டத்துல சம்பளமே இல்லாம இன்னைக்கு ஆசிரியர்கள் பணி செய்யக்கூடிய வேலை இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.